மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலைவா. உண்மையாலுமே உங்களுடைய தீவிரமான வெறியனில் நானும் ஒருத்தன். ஸோ எஸ்டிஆர் அது ஒரு பேர் இல்லை, அது ஒரு பிராண்டுன்றதை வந்து அடுத்து 25ல் 3 படம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். தங் லைஃப்ல வேற லெவல் பண்ண போறீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிலம்பரசன் அவர். ஹாய் எஸ்டிஆர், விஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ உங்களுக்கு வந்து ஹாய் ப்ரோ. ஹே ப்ரோ, எஸ்டிஆர் பர்த்டே விஷ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, ஷோர்லி. மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலைவா. உண்மையாலுமே உங்களுடைய தீவிரமான வெறியனில் நானும் ஒருத்தன். ஸோ எஸ்டிஆர் அது ஒரு பேர் இல்லை, அது ஒரு பிராண்டுன்றதை வந்து பார்த்தோன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் நீங்கள் நல்லா நிரூபிச்சிருக்கிறீங்க. ஸோ சிலம்பரசன் தேசிங்க ராஜேந்திரன். ஹாய் சிம்பு சார், ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. நீங்கள் நீடூடி வாழணும். உங்களால் சினி இண்டஸ்ட்ரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் இன்னுமே நிறைய படங்கள் நடிக்கணும். பக்கமாக உங்கள் படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அடுத்து 25ல் 3 படம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். தங் லைஃப்ல வேற லெவல் பண்ண போறீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த கொஞ்ச நாளாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சோஷியல் மீடியாவை திறந்தா வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஸ்டாரில் வந்து பார்த்தோன்னா சிலம்பரசன் அவரு ஒருத்தர். உண்மையாலுமே அவருடைய ஆக்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா என்றைக்குமே அவர் வந்து பார்த்தோன்னா யாருக்கு எவனுக்கும் பயப்படுறதில்ல. ஸோ நான் இப்படி தான்டா, நான் இப்படி தான் இருப்பேன், வேணா எனக்கு ஈக்குவலாக நீங்கள் வராதிங்கடா அப்படின்ற மாதிரி தான். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அரங்கண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தலைமை எஸ்டிஆரோடைய ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதுலேருந்து நான் அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா இருந்திருந்ததும் உண்டு. ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிலம்பரசன். அவருக்கு பேர் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஹேட்மேனுன்னாங்க, எஸ்டிஆர், வல்லவன், மன்மதன், சிலம்பரசன், டிஆர், இப்படி நிறையா சொல்லலாம். அவருக்கு இந்த வருஷம் பிறந்தநாள் வாழ்த்து கூறி அதோட இந்த வருஷத்துலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆக்டரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பெரிய பிக் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆக்டரு. ஏன் அவர் சரியாக படங்கள் விடுறதில்லன்னு தெரில, அதை மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த பர்த்டேலேருந்து. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு அவரோட ரசிகர்களுக்காக ஒரு படமாவது விடணும். கோவில் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வல்லவன் பிடிக்கும். இன்னொன்று மன்மதன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லுசு பண்ண நான் 90s கிட்ஸுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சாங்ஸ், அவர் படம் எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் அவரை பற்றி கமர்ஷியலாக வர டைலாக்ஸ் வரவே பிடிக்கும். கிசு ரொம்ப பிடிக்குங்க. அவரை பற்றி பேப்பர் எடுத்தால் அவரை பற்றி கிசு நிறையா வரும், அதை ரசித்து படிப்பேன். 2025 அவருக்கு தகுந்த வருஷமா இருக்குமா? சூப்பராக இருக்கு. 2025 அவர் ஓப்பனிங் இப்போ கமர்ஷியலோட படம் பண்ணிட்டு இருக்காரு. தக் லைஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல் படம் வரப்போகுது. வெற்றி கொண்டாட காத்துட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாமே. சிம்பு ரசிகர் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு படம் நல்லா சப்மிட் கொடுக்க போறாரு. இன்னும் நிறைய அப்டேட் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமா ரிலீஸ் பண்ணுங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? எங்களை வருஷத்துக்கு ஒரு படமா ரிலீஸ் பண்ணுங்க, நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ல. தேங்க்யூ. ஹாய் எஸ்டிஆர், விஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ உங்களுக்கு வந்து 42வது பர்த்டே வருது. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான படமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் ஒரு 3 படம் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறீங்க நாளைக்கு பர்த்டேக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து மேரேஜ் ஆகும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். சில வருடங்கள் கழித்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவை திறந்தா வந்து பார்த்தோன்னா இவங்க பெண்களுக்கு எதிராக சொன்னவங்க, அதாவது பெண்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பாடினாங்க அப்படின்னு இந்த கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சோஷியல் மீடியா பக்கம்லாம் வந்து பார்த்தோன்னா காட்டு தீயாக பரவ ஆரம்பிச்சிருந்தது அந்த எஸ்டிஆர் அந்த பீப் பாடல் வந்து. ஆனால் அவர் அந்த பாட்டில் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே சொல்லலை. அப்போது வந்து எதிர்த்தாங்க. இப்போ அந்த சாங்லாம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக எல்லோரும் கேட்டுட்டு போகிறாங்க. காரணம் என்னடான்னா நிறையா சாங்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபூக்கில் டபுள் மீனிங் சாங்லாம் வருது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் எஸ்டிஆர் வந்து பார்த்தோன்னா ஒரு பண்ண ஒரு ஹேண்டிலான ஒரு விஷயம் என்னன்னா நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ப்ரொடியூசர் சைடில் வந்து பார்த்தோன்னா நிறையா பேர் இவர் வந்து ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வரமாட்டுறாரு, இவர் வந்து தின்னுட்டு வீட்லேயே தூங்குறாரு அப்படின்னு வந்து நிறையா ப்ரொடியூசர், மைக்கேல் ராயப்பன், ட்ரிபிள் ஏ படத்தோடைய ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டே வச்சாங்க. ஸோ இதெல்லாம் உடச்சி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டருன்றத இப்போ இந்த தருணத்தில் ப்ரூவ் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா சிம்பு. அந்த தைரிய கட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வரதே ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நம்மளாம் இப்போது ஒரு விஷயத்த ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா
ஒருத்தர்கிட்ட ஒன்ஸ் அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் தாண்டி ஒருத்த வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நான் வந்து தமிழ் சினிமாவில் நானும் ஒரு ஹீரோடா அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் யாருன்னா சிலம்பரசன் தான். உண்மையாலுமே நான் வந்து அதுக்கு எத்தனை ஆட்ஸ் ஆஃப் வேணால் நான் அவருக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நானுமே வந்து பார்த்தோன்னா சிம்புவோட இன்ஸ்பிரேர் சொல்கிறது இல்லாமல் நான் ஒரு சிம்புவோட ஃபேன் பாய்ன்னே சொல்லலாம். ஸோ ஃபேன் பாய் காட்டியும் வந்து பார்த்தோன்னா நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசலை. அவரோட குறைகளும் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. குறைகள்ன்றது வந்து பார்த்தோன்னா நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக வந்து தெரியணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்னடான்னா அவர் உண்மையான தங்க மனசு எப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. இத்தனைக்கும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் தாண்டி சிம்புவோடைய ரசிகர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, சிம்பு சுற்றி நடிக்கிற நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஒரு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டுறாரு, இவர் வந்து பார்த்தோன்னா டைரக்டருக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்ற சொல்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்து போயிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அதை மாற்றி அமைச்சு எனக்கு வந்து பார்த்தோன்னா கதை முக்கியம் இல்லை, என் ஃபேன்ஸை வந்து நான் திருப்திப்படுத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலை, இன்னும் நிறையா படம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ இந்த கம்பேக்குன்னு அவருக்கு ஒரு வார்த்தை அமைஞ்ச இந்த 3 படமும் வந்து பார்த்தோன்னா அவரோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கோட கெரியரில். ஸோ எனக்கு சிம்பு சார்கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய ஹேண்ட்ஸமான ஒரு முகபாவனை. ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு அவருடைய வித்தை பண்ணுறது, ஒரு மாதிரி அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தனுஷ் சாரும் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறாரு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிம்பு சாரும் ஒரு ஃபீல்டில் போனார். ஆனால் 2 பேரும் 2001 இருந்து தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா காதல் அழிவதில்லை படத்தில் வந்து பார்த்தோன்னா ஹீரோவாக பண்ணார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறையா குழந்தை நட்சத்திரம்லாம் பண்ணியிருக்காரு. உறவு காத்து கிளின்னு படத்தில் வந்து பார்த்தோன்னா அறிமுகமானார். அதுலேருந்து அறிமுகமாகி வந்து பார்த்தோன்னா அவரோட ஆல் டைம் ஃபேவரட்டான என் தங்கை கல்யாணி, என்னது வேலன் அப்படின்னு எங்கள் வீட்டு வேலன், இந்த மாதிரி நிறையா படம் வந்து பார்த்தோன்னா அவர் கெரியரில் அவர் வந்து பார்த்தோன்னா குழந்தை நட்சத்திரமாக வந்து நிறையா படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயிசமாக காட்டும் போது வந்து பார்த்தோன்னா அதில் இன்னும் நிறையா படத்தில் வந்து மெருகேற்றி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் சிக்னேச்சரை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பிடிச்சிட்டு காதல் அழிவதில்லை, தம்மு, அலை, குத்து, மன்மதன், கோவில், வல்லவன், காலை, தொட்டி ஜெய், அந்த மாதிரி நிறையா படம் வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்லாம் தாண்டி அவர் அந்த டைமில் ஒரு பீக்கில் இருந்தார், ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக வந்து பீக்கில் இருந்தார். அப்படின்ற போது அவர் நடனமாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்பீடான ஆக்டிங்காக இருக்கட்டும், என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா இன்ன வரைக்கும் ஒரு எஸ்டிஆர் ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன் ஃபீல்டாக வரும்ன்ற போது என்னால் லவ் மூவியும் பண்ண முடியும் அப்படின்னு நான் அவர் போட்ட விதை தான் வந்து பார்த்தோன்னா விண்ணை தாண்டி வருவாயா, போடா போடி, அப்புறம் அச்சம் என்பது மடமேடா, இந்த மாதிரி நிறையா படம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஆக்ஷன் ஜானரோட தான் இருக்கும் அப்படின்றது இல்லாமல் ரொமான்ஸ் ஜானர்லேயுமே அவர் பார்த்தோன்னா அவர் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இன்னையும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா என்னால் கேங்ஸ்டார் மூவியும் பண்ண முடியுன்றதுக்காட்டி தொட்டி ஜெயா, வெந்து தணிந்தது காடு, 10 தலை, இந்த மாதிரி படத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. அவர் செயின் எல்லாம் கையில் ரோ போட்டுக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. இந்த வந்து பார்த்தோன்னா நான் அப்போது வந்து பார்த்தோன்னா வல்லவன் படம் வந்து பார்த்தோன்னா அப்போது ரொம்ப சின்ன பையன் நான். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் ரொம்ப வித்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ஓரமாக வித்துட்டு இருப்பாங்க அந்த கயிறுலாம். இது அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பேன் நான். பட் ஆனால் இது யார் போட்டாங்கன்னு தெரியாது. அப்புறமா தான் வல்லவன் படத்தில் வந்து பார்த்தோன்னா இது சிம்பு சார் போட்டிருக்காரா, அப்பையிலேருந்து வந்து பார்த்தோன்னா அவரோட சிக்னேச்சர்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு அதில் இருந்து ஒரு ரோப்பு பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஒரு கட்னா வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஃபேனிசம் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம். அது வந்து பார்த்தோன்னா எனக்கு எஸ்டிஆர் சார் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம். இன்னும் வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 105 கிலோவில் இருந்தேன் ப்ரோ. நான் வந்து ஹானஸ்டாகவே சொல்கிறேன், 105 கிலோவில் இருந்தேன். இப்போது 75 கிலோவில் இருக்கிறேன். காரணம் என்னான்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நான் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் உண்மையாலுமே. அதுக்கு உண்மையாலுமே நான் அவர்கிட்ட உண்மையாகவே பெருமைப்படுறேன். நான் எஸ்டிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வருஷத்தில் அவருக்கு என்ன நீங்கள் ஒரு சொல்ல விரும்புறீங்க?
இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பிளாக் பஸ்டர்ஸாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இனிமேல் வேலை அமையும் அப்படின்றது தான் உண்மை. இப்போ நீங்கள் ரசிகர்களுக்காக உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த மனசு எந்த நடிகருக்குமே வராது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்குன்ற ஒரு ஃபேனிசம்லாம் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ரஜினி, சூர்யா, கமல், அஜித், விஜய் அவங்களுடைய ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டாரில் இருக்கிறீங்க. அப்படின்ற போது உங்களுக்கும் ஃபேனிசம்ன்றது உருவாக்கிருச்சு. அந்த ஃபேனிசம் வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 படமாவது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2004 நீங்கள் மொத்தமாக 5 படம் பண்ணீங்க. அந்த ஒரே வருஷத்தில் 5 படம் பண்ணீங்க. 5 படமும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் தான் அமைஞ்சது. ஒரு படம் மட்டும் தான் சரியாக போகலை அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ அலை அப்படின்னு ஒரு படம் சரியாக போகலை அப்படின்னாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த வருஷத்துல எத்தனை படமும் உங்களுக்கு பிளாக் பஸ்டர். மன்மதன்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா சில்வர் ஜூப்ளிலாம் கொண்டாடின அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான படம் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஜானர் ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அஸ்வின் மாரிமுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது நாளைக்கு தான் வந்து என்னன்றது தெரிய போகுது. ஸோ உண்மையாலுமே அந்த ஹைப் 3 படம் அதான் 3 படம் வந்து உண்மையாலுமே ஹைப் ஏறுதுங்க சார் உண்மையாலுமே. ஏன்னா இப்போ எஸ்டிஆர் வந்து பார்த்தோன்னா டக் லைஃப் படத்தில் வந்து என்னோட ஃபேவரட் ஆண்டவர் கூடயே வந்து பார்த்தோன்னா வந்து நடிக்கிறாருன்ற போது அது உண்மையாலுமே ரொம்ப ஹைப் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்படா இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்க முடியுது. மணிரத்னம், ஏஆர் ரஹ்மானும் எஸ்டிஆர் சேர்ந்தா சொல்லவா ப்ரோ வேணும். தரமான காம்போன்னு சொல்லலாம் 2 பேரும். எஸ்டிஆர் யுவன் அண்டு எஸ்டிஆர் ஏஆர் ரஹ்மான் அப்புறம் எஸ்டிஆர் எஸ் தமன் இவங்கெல்லாம் சேர்ந்தாலே வந்து பார்த்தோன்னா அது தனி காம்போ. அதெல்லாம் 25 எஸ்டிஆர் ஏரா இருக்கும். எஸ்டிஆர் இயர் தான் ப்ரோ நீங்கள் எந்த வருஷம் போனாலும். ஏன்னா நேற்று தான் வந்து பார்த்தோன்னா முந்தானே தான் நியூ இயரே முடிஞ்சிருந்தது. இத்தனைக்கும் எஸ்டிஆரோடைய நியூ இயர் அப்போ அது முடிஞ்சிருந்தது. ஸோ அது கொஞ்ச நாளாக அந்த மீம்ஸ் வந்து அப்போது ஒரு மீம்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு கவு ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து என்ன மைண்ட் தாட்டில் சொன்னாருன்னு தெரியல. அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்காண்டி சொன்னாங்க. அது இப்போ மீம்ஸில் போகிற அளவுக்கு ரொம்ப வந்து வைரல் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மீம்ஸில் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்ன நியூ இயர் அப்படின்னு இணையத்தில் வந்து வைரல் ஆகுதுன்ற போது உண்மையுமே பெருமையாக இருக்குது. அவரும் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் சார் வந்து பார்த்தோன்னா முன்னெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு குறை சொன்னவங்களாம் இன்னைக்கு அவர் எப்போ வந்து பேசுவார் அப்படின்றது தான் நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் பிடிக்காது தான் எஸ்டிஆர் வந்து பார்த்தோன்னா அவரோட ஆட்டிடியூட் பிடிக்காதுன்னுவாங்க. இல்லை வந்து பார்த்தோன்னா இவர் ஓவர் ஆட்டிடியூடு காட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறவங்களும் இத்தனையும் நிறையா பேர் இருக்காங்க. ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக வந்து எஸ்டிஆருக்குலாம் குமிஞ்சு கிடக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட கட்சிக்காரங்களுமே வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆர் யூஸ் பண்ணிக்கிட்டவும் செஞ்சாங்க. ஆனால் இதெல்லாமே தாண்டி ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா இவரெல்லாம் இதுக்கு மேலே தேர மாட்டார், லாக்கி பட்டு வர மாட்டாருன்னு சொல்லும் போது என்னடா பெரிய லாக்கி பட்டு வர மாட்டா இப்போ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பாருங்க. இட்ஸ் த பெஸ்ட் கம்பேக் ஆஃப் 2021. கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அன்றும் என்றும் எஸ்டிஆர் சாருக்கு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆல் விஷஸ் யுவர் பர்த்டே விஷஸ் சார். கடைசியாக வந்து 10 தலை இந்த மாநாடு இதெல்லாம் பயங்கரமாக பிளாக் பஸ்டர் அதெல்லாம் ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை பிக் ஸ்க்ரீன்லாம் அவரை பார்க்கவே முடியல. இப்போ தக் லைஃப்பில் தான் டீசர் ட்ரைலரில் பார்த்தேன். சீக்கிரமாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் விடணும், நலமுடன் இருக்குன்னு சொல்லி இந்த பிறந்தநாள் வாழ்த்தை அவர் கோரிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. நீங்கள் நடிச்சதுலேயே பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா மன்மதன், வல்லவன். அப்பயிலேருந்தே நான் உங்கள் ஃபேனு. ஸோ மன்மதன் படம், வல்லவன் படம்லாம் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன் அப்பயே. ஸோ அதில் வர அந்த சாங் லிரிக்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருந்து என் லைஃப்பில் வந்து பர்டிகுலராக வந்து அந்த நீங்கள் பாடுற பாட்டு, ஸோ 75 பாட்டுக்கு மேலே பாடிக்கிறீங்க, ஒரு 20 பாட்டுக்கு மேலே லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. அந்த லவ் சாங்கு, லவ் ஃபெயிலியர் சாங் எல்லாமே வந்து ஒன் சைடு லவ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து அடாப்டாக இருக்கும். உங்கள் லிரிக்ஸ்லாம் லூசி வினய பாட்டுலாம் இப்போ கேட்டால் கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். இத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த லூசி வினய சாங் லிரிக்ஸும் சரி, ஈவன் மியூசிக்கும் சரி, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி காதல் வளர்த்தேன் பாட்டு, அப்புறம் வாலிபன் ஒரு படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, அதில் வந்து ஒரு பாட்டு கூட அந்த நீங்கள் கொடுக்குற அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து அது வந்து பர்டிகுலராக வந்து அட்டாக் ஆனதுனால தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இன்னும் நிறைய பாட்டு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பாடின பாட்டு ட்ராகன் படத்தில் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு லிரிக்ஸ் கூட சூப்பராக இருந்தது.
பாட்டும் வந்து வாய்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டும் பாடிக்கிட்டு லிரிக்ஸும் எழுதிக்கிட்டு நீங்கள் டைரக்டும் பண்ணிகிட்டு இருக்கணும். நிறைய படம் இன்னும் எடுக்கணும். நிறைய டைரக்ட் பண்ணணும் படங்கள். உங்களை பார்த்து தான் நிறைய பேர் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைரெக்ஷன், மியூசிக் எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.